Hi and good evening to one and all present in this wonderful session. I welcome all the participants to this extraordinary session in the topic of hypnotherapy. So SAIPA II has organized this wonderful session with a great eminent speaker and expert on today, Mr. Azim Dana. He's a psychologist and hypnotherapist, a research scholar from the Department of Psychology and also the Faculty of Humanities and Science from Meenakshi Academy of Higher Education and Research. So, in this wonderful event, in this wonderful evening, we have such a great expert with us, and thanks a lot for our expert as well as for the participant for taking the time at night 8:30. So, I welcome all the participants as well as for our expert for giving his time for this wonderful session. You are most welcome for this session, sir. Yeah, thank you, sir, Yes, sir. for your nice explanation about me, Most welcome, sir. introducing me. So, shall we start the session, sir? Yes, sir, we shall start. Okay. So, I want to ask the participants, can you just put in the chat box, what do you know, what do you think about hypnotherapy? What is hypnotherapy? நீங்க அதாவது ஹிப்னோதெரபி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இந்த செஷன் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்கணும்னு வந்திருப்பீங்கல்ல. சோ நீங்க வந்துட்டு உங்க ஐடியா, அதாவது ஹிப்னோதெரபினா என்ன அப்படின்னு சாட் பாக்ஸ்ல ஒரு லைன்ல மென்ஷன் பண்ணுங்களேன் பாப்போம். Grasping power, connect with unconscious mind. வேற என்னவெல்லாம் இருக்கலாம்? Positive change. வேற வேற ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஹிப்னோதெரபினா என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்கன்னு? Working on brain, healing ourselves, relaxing. Okay, controlling mind. Okay. Hypnotize the person. Controlling our senses. ஓகே. ஏன்னா நமக்கு வந்து இந்த மீடியால வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மனோவசியம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா ரியல்ல ஹிப்னோதெரபி என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து நிறைய இடத்துல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வேற வேற விதமா நமக்கு தெரியும். ஆனா ரியாலிட்டி என்ன, ஹிப்னோதெரபினா என்ன, அது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்டரி செஷனை பார்ப்போம். நான் என்னோட ஸ்லைட்ஸ் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு
ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஏன்னா 1 செகண்ட். அதாவது இதுல வந்து நான் ரிசர்ச் பண்றதுனால உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய ஃபீட்பேக் கூட தேவைப்படுது. இருந்தாலும் ரிசர்ச்சை பத்தி நான் ஒரு இது சொல்றேன். ஆஸ் அ கவுன்சிலர் நான் நினைக்கிறேன் இதுல வந்து நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ கவுன்சிலிங் நீங்க பண்ணும்போது அவங்க வரும்போது அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, அப்புறமா நீங்க கவுன்சிலிங் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப என்ன தெரியும், நம்மளுடைய இன்டர்வென்ஷன் வந்து வேலை செஞ்சது. இப்ப ஹிப்னோதெரபி நீங்க வந்து ஒரு தெரப்பி பண்றீங்கன்னா வரும்போது அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, அப்புறம் இன்டர்வென்ஷன் கொடுத்தீங்க, ஒரு நாள் கொடுத்தீங்க, ஒரு வாரம் கொடுத்தீங்க, ஒரு மாசம் கொடுத்தீங்க, அப்ப இடையில அவங்களோட ஃபீட்பேக்கும் தெரியணும்ல. ஸோ அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குதா, அவங்க தெரப்பி வேலை செஞ்சதா இல்லையான்னு. ஸோ இந்த ஹிப்னோதெரப்பியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கேல் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஆனா நீங்க அதை 2 முறை ஃபில்அப் பண்ணணும். ஏன்னா அப்பதான் முன்ன பின்ன ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியும். ஆனா நீங்க ரொம்ப அதாவது 2வது முறை ஃபில்அப் பண்ணும்போது இல்ல எனக்கு டிஃபரன்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஃபில்அப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம இன்ட்ரோடக்டரி செஷன்னால நிறைய டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நான் இப்போ போஸ்ட் பண்றேன். முடிஞ்சா இப்போ ஃபில்அப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்புறமா நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் கூட ஒரு முறை ஃபில்அப் பண்ணுவோம். ஆனா முடியாதவங்க எண்ட் ஆஃப் த செஷன் 2 முறை ஃபில்அப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ போஸ்ட் பண்றேன். ஓகே, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கேல் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கேல் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு ஸ்கோரிங் எல்லாம் இருக்கு. அது நான் அப்புறமா உங்களுக்கு அடுத்த செஷன்ஸ்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு என்ன பண்ணலாம், இப்போ முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி செஷன் முடிஞ்ச உடனே இந்த ஃபார்ம் வந்து 2 முறை ஃபில்அப் பண்ணலாம். அதாவது இப்போ செஷனுக்கு முன்னாடி ஒரு முறை பண்ணுவீங்க, செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முறை பண்ணுவீங்க. முடிஞ்சா இப்ப பண்ணுங்க, இல்லாட்டி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 முறை பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா அதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்காது. இருந்தாலும் ஏதாவது ஸ்லைட் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாமான்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மோட ஒரு காப்பி உங்க இமெயிலுக்கு வந்துடும். அப்ப நீங்க என்ன ஃபில்அப் பண்ணீங்கிறது பண்ணிருக்கீங்கிறத நீங்க வந்து இமெயில்ல செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இது வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம் கூட. சரி, நான் வந்து என்னோட ஸ்லைட்ஸ் வந்து இப்போ ஷேர் பண்றேன். இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இஸ் இட் கிளியர்? Okay, so you are able to see my slide. Fine. So hypnotherapy என்ன? It is a use of hypnosis in psychotherapy. அதாவது as a counselor நீங்க varieties of counseling methods யூஸ் பண்ணுவீங்க. So இது ஒரு one type of psychotherapy. Okay. So இதுல என்ன பண்றோம்? So what is hypnosis? Hypnosisங்கிறது ஒரு state of mind. என்ன state of mind? It is an awake, wakeful state of mind. At the same time, body will be sleeping. அதாவது பாடி வந்து ரிலாக்ஸா இருக்கும், ஆனா மைண்ட் வந்து அலர்ட்டா இருக்கும். ஓகே, பாடி ஸ்லீப், மைண்ட் அவேக். இதுதான் ஹிப்னாசிஸ் சொல்றது. ஹிப்னாசிஸ் ஸ்டேட் ஆர் ட்ரான்ஸ் ஸ்டேட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஹிப்னோதெரபி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆரம்பத்துல, அதாவது மெஸ்மர்ல இருந்து ஆரம்பிச்சது 1734 to 1815. ஈவன் சைக்காலஜி கூட அப்ப ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல வந்துட்டு எந்தவித மருந்து மாத்திரை இல்லாதப்போ எப்படி ஒரு விதமான மனநோய் எல்லாம் எப்படி குணப்படுத்தினாங்க, அப்போ வந்துட்டு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மெஸ்மர் தான் இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாரு. இது வந்து மோஸ்ட்லி இந்த அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ஆயுர்வேதால எல்லாம் இதை பத்தி சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சல் ஃப்ளூயிட், பிராணா, கீ, அப்புறம் காஸ்மிக் எனர்ஜி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில ஈவன் சைக்காலஜில வந்துட்டு லிபிடோ அப்படின்னுவாங்க. அதாவது நம்மளுடைய மென்டல் எனர்ஜி. இப்ப நான் பேசுறேன்னா அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? சோ அதுதான் இந்த யூனிவர்சல் ஃப்ளூயிட் எனர்ஜின்னு சொல்றது.
சோ இது வந்து அப்ப ஆரம்பத்துல மெஸ்மர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஃப்ளூயிட வந்து உடம்புல இப்போ வந்து அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர் வச்சுட்டு நம்ம பாடியில இந்த எனர்ஜி, அதாவது தமிழ்ல சொல்ல போனீங்கன்னா இந்த பிராணா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராணாவை வந்து எப்படி பேலன்ஸ் பண்றாங்க, கீ எனர்ஜியை பேலன்ஸ் பண்றாங்க. ஈவன் ரேக்கி இருக்கு, பிராணிக் ஹீலிங் இருக்கு. சோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய பாடியில இருக்கிற ஒரு விதமான எனர்ஜி, அந்த எனர்ஜியை வந்து இன்டெலெக்ட் மூலமா நம்மளுடைய கான்சியஸா அதை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, நம்ம உடம்புல அந்த யூனிவர்சல் ஃப்ளூயிட் வந்து டிஸ்டர்பா இருக்கும்போ பல விதமான நோய்கள் ஏற்படுது. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர்ல எல்லாம் அந்த நீடில்ஸ், அந்த பிரஸிங் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகி அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகுறதுனால நம்மளுடைய பலவிதமான நோய்கள் குணமாயிருக்கு. அதாவது இப்ப சொல்றது வந்து, அதாவது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும், அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பார்க்கும்போது கூட என்ன நடக்கும்னா, ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் சில விதமான நோய்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம இப்படி சொல்ல முடியாது, அதே ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா நோய்க்கும் சமமா இருக்கும், எல்லா நோயும் குணப்படுத்தும், அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அது சொல்ல முடியாதுன்னு நம்ம வந்து இன்னும் செஷன்ல பார்ப்போம். ஈவன் நீங்க கவுன்சிலிங் செஷன்ஸ் எல்லாம் பண்றீங்க, அதுல நீங்க படிப்பீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், அதோட எல்லா நோய்க்கும் காரணம் இருக்கு. காரணம் வந்துட்டு சைக்கோபயோ சோசியல் காசஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான காரணங்கள்னால நோய் வந்ததோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இங்க நம்ம ஹிப்னோதெரபி பாக்குறது சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், அதாவது மனம் மூலமாக உடல் நலம் பாதிக்கப்படுது, சைக்காலஜிக்கல் ரீசன்னால பாதிக்கப்படுது. அதாவது பயாலஜிக்கல் ரீசன் இருக்கலாம், சோசியல் இருக்கலாம். பயாலஜிக்கல்னா ஈவன் பிரெயின்ல வந்து சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு சில மனநோய்கள் ஏற்படலாம். அப்போ வந்து நமக்கு மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு. ஆனா ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கல் டிசீஸா இருந்தாலும் சரி, பிசிக்கல் டிசீஸ்னா லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், இந்த டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், கேன்சர், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி நோய்கள்லாம், ஈவன் மென்டல் டிசார்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ், கேன்சர், சர்டன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் கனெக்டட் வித் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா மனம் சம்பந்தப்பட்டது, சைக்கோசோமேட்டிக். அது எவ்வளவு சொல்றாங்கன்னா 75 to 90% ஆஃப் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமேட்டிக். இது எப்படி ரிசர்ச் பண்ணாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தாங்க. அவங்க வந்து எதை பத்தி பேசுறாங்க டாக்டர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. லிஸ்ட் எடுத்து பார்த்தப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, மெயினா வர்றது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூனால தான் வருது. அதனால என்ன சொன்னாங்கன்னா 75 to 90% ஆஃப் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமேட்டிக் அப்படின்னாங்க. சைக்கோசோமேட்டிக்னா மனதால் உடல் நலம் பாதிக்கப்படுது. ஏன் இது டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா, நம்ம வந்து சோமலா இருந்தோம்னா எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டோம், டைமுக்கு தூங்க மாட்டோம், லேசி, கேர்லெஸ்னஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்னால என்ன பண்றோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரூட்டீனை வந்து ஒழுங்கா மேனேஜ் பண்ண மாட்டோம். சோ அதனால இந்த மாதிரி பலவிதமான 75 to 90% ஆஃப் டிசீசஸ் ஆர் மனம் சம்பந்தப்பட்டது, அதாவது சைக்கோசோமேட்டிக். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஹிப்னோதெரபியால மிக எளிதாக விரைவாக குணப்படுத்தலாம். ஓகே, தேர் ஆர் சோ மெனி டைப் ஆஃப் தெரபிஸ். ஆனா அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் நீங்க போக போக பாப்பீங்க. சோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மெஸ்மர் இது யூஸ் பண்ணிருந்தாரு. அப்புறம் எஸ்டேல், டாக்டர் எஸ்டேல் என்ன யாருன்னா, நம்ம இந்த வார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய இந்த கல்கட்டால வந்து வார் எல்லாம் நடக்கும்போது நிறைய பேர் அடிபட்டு, அப்பெல்லாம் நம்ம இந்த ஹைம்சா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போ நிறைய பேர் அடிபடுவாங்க. அஹிம்சாங்கிறதுனால நம்ம திரும்பவும் அடிக்க மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போ என்ன ஆகுது, நிறைய பேரு டாக்டர் கிட்ட வந்தாங்க அடிபட்டுட்டு. அப்போ டாக்டர் எஸ்டேல் என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்துல வந்து இந்த அனஸ்தேஷியான்னு சொல்றாங்கல்ல, இந்த மயக்க மருந்து கொடுக்குறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ அப்ப என்னாச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ப்ளீடிங் ஏற்படும், அப்புறமா வலியினால, ஆங்ஸைட்டினால, ஸ்ட்ரெஸ்னால, அப்புறம் காம்ப்ளிகேஷனால, ஃபியர்னால, இந்த மாதிரி என்ன ஆகும்னா, பிராக்டிக்கலா அவரு ஆப்ரேட் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவரு என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து இந்த மெஸ்மர் டெக்னிக்கை வந்து அவரோட சீடர்கள் யூஸ் பண்றதை பார்த்துட்டு, அதை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணலாமேன்னு அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அந்த எனர்ஜி, அந்த பிராணா, கீ, இந்த மாதிரி எனர்ஜி சொல்றோம்ல, இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்க ஒரு டிரான்ஸ் மோட்ல, இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, இட்ஸ்
மைண்ட் ஸ்லீப் பாடி அலர்ட். பாடி அலர்ட்டா இருக்கும், மைண்ட் ஸ்லீப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து கிரியேட் பண்ணி அவர் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன ஒரு மேஜிக் மாதிரி நடந்ததுன்னா, ஒண்ணு வந்து அவங்களோட ஆபரேஷன் ஹீலிங் எல்லாம் மிக விரைவாக ஹீலிங் நடந்தது. இன்னொன்னு வந்துட்டு அதாவது ப்ளீடிங்கும் அதிகம் கிடையாது. மூணாவது வந்து இன்னும் பலவிதமான நோய்கள் வந்து அதனால ஹீல் ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வேற விதமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாரு. அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது வேற ஒண்ணு. ஹிப்னோதெரபி ரிலேட்டட் தான் மெஸ்மரிசமும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அது நம்ம போக போக பார்ப்போம். ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எஸ்டேல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட பலவிதமான நோய்கள் வந்து தீர்ந்ததை அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு புக் கூட எழுதியிருக்காரு. அப்புறம் ஜேம்ஸ் பிரைட், டாக்டர் ஜேம்ஸ் பிரைட் இவர் அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இது வந்து இந்த பிரான்ஸ்ல எல்லாம் பயங்கர, அதாவது மெஸ்மர் இந்த மாதிரி ஹீல் பண்றாருன்னு அப்ப இருந்த கிங் வந்து ஒரு கமிட்டி எல்லாம் ஆரம்பிச்சாரு. இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு. இப்ப நம்ம கூட டாக்டர் கிட்ட போனோம்னா சில நோய்கள் குணமாகுது, சில நோய்கள் குணமாகிறது கிடையாது. ஆனா குணமாகலைன்னு சொல்லி எல்லாமே குணமாகாதுன்னு சொல்ல முடியாது. இல்ல குணமாகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே குணமாகும்னு சொல்ல முடியாது. சோ எந்தெந்த நோய்க்கு எது எது பண்ணணுமோ அப்படி பண்ணா சரியாகும். சோ இந்த ஹிப்னோ தெரப்பிக்குன்னு பலவிதமான நோய்கள் குணமடைய செய்யும். சோ அந்த மாதிரி நோய்களை நம்ம வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணா மிக விரைவில் அதை கியூர் பண்ண முடியும். சோ அந்த காலத்துல ஜேம்ஸ் பிரைட் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பேர் வச்சாருன்னா ஹிப்னோசிஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹிப்னோசிஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ ஹிப்னோசிஸ்னா ஸ்லீப். அதாவது அவர் என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா, இவங்க எல்லாரும் இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து எல்லாம் தூங்க போயிடுறாங்க, கண்ணை மூடிடுறாங்க. சோ அதனால என்ன சொன்னாருன்னா ஹிப்னோசிஸ். சரி 2 4 8 சப்ரே இந்த மேக்ஸ் நோட் எல்லாம் சொல்லி பார்த்து எக்ஸாம் கேட்டு சோனா போச்சு. ஸோ எக்ஸாம் நடக்குதா யாருக்காவது? ஓகே. ஸோ ஹிப்னோசிஸ்னு பேர் வச்சாரு. அப்புறம் ஜீன் சாக்கோ இவர் என்ன பண்ணாருன்னா, பிரான்ஸ்ல, ஏன்னா அப்பெல்லாம் அந்த மெடிசின்ஸ் அதிகமா கண்டுபிடிக்கல. அப்ப இவர் வந்து ஜீன் சாக்கோ வந்து பிரான்ஸ்ல வந்து 2 ஹாஸ்பிட்டல் நடந்தது. ஒண்ணு டாக்டர் லீபால்ட், அடுத்தது ஜீன் சாக்கோ. இவங்க 2 பேரு 2 விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஜீன் சாக்கோ வந்துட்டு இந்த மாதிரி ஹிப்னோசிஸ் மூலமா ஹிஸ்டீரியாங்கிறது, அதாவது அப்போ வந்து இந்த மன சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இந்த ஹிப்னோசிஸ் மூலமாக எப்படி ட்ரீட் பண்றதுன்னு அவர் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் லீபர்ட் வந்துட்டு இந்த டாக்டர் லீபர்ட், டாக்டர் பர்னிம் இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இதே ரிலாக்ஸேஷன்னால இந்த டிரான்ஸ்ல, இந்த ஹிப்னோசிஸ்ல சஜஷன், பாசிட்டிவ் சஜஷன்ஸ் கொடுக்கறதுனால என்ன விதமான நோய்கள் குணமாகுது. இவங்களும் ஒரு தனியா புக் எழுதியிருக்காங்க, எந்த விதமான நோய்கள் வந்துட்டு சஜஷன்ஸ் மூலமாக கியூர் பண்ணலாம் அப்படின்னு. சோ இந்த மாதிரி இந்த ஹிப்னோசிஸ், ஹிப்னோதெரபி டெக்னிக்ஸ் அப்போ வந்து இந்த பரவலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜேனட் இவரு வந்துட்டு ஏன்னா நம்ம இந்த ஹிப்னோசிஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தூங்குறீங்க, தூங்கும் போது கனவு பாக்குறீங்க. ஆனா காலைல எழுந்தா கனவு ஞாபகம் இல்ல. ஆனா கனவுல பேசும்போது, கனவுல செய்யறது நீங்க வேற ஒரு நிலையில இருந்து அதெல்லாம் பாத்தீங்க. காலையில வேலை செய்யும் போது வந்து வேற ஒரு நிலையில இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கான்சியஸ்ல இருந்து இன்னொரு கான்சியஸ்னஸ்க்கு நீங்க மாறி மாறி வரீங்க. சோ அதுதான் இந்த டிசோசியேஷன் சொல்றது. நம்ம சில பேர் ஈவன் அந்த காலத்துல இந்த காலத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேய் வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, உடல்ல வந்துட்டு வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு எல்லாம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து டிசோசியேஷன் தியரி. சில விதமான நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்ல எல்லாம் சில விதமான ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏற்படுது இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நமக்கு அடைய முடியாத ஆசைகளை அடையக்கூடிய வகையில் நம்ம வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டியை மாத்தி நம்ம நடந்துக்கிற பட்சத்தில் நம்முடைய ஆசைகள் நிறைவேறுகின்றன. இல்லைன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்ண நினைக்கிறோம். அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து இன்னொரு பர்சனாலிட்டி மாதிரி இன்னொரு விதமாக நம்ம பிஹேவ் பண்ணும்போது அதை வந்து நம்மளுடைய மனசை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. சோ அததான் வந்து டிசோசியேஷன் சொல்றது. ஆனா நிறைய வந்து நம்ம இந்த காலத்துல பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்றோம்ல, அதுல பாத்தீங்கன்னா 99% வந்துட்டு மருந்தால குணப்படுத்த முடியும். மீதி இந்த 1% வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா 99% வந்து ட்ரீட்மெண்ட்னால குணமடைய செய்யலாம். சரியா? அதனால இந்த உங்களை கூட இப்ப யாராவது உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க வந்துட்டு 2-3 விதமா பேசுறாங்க,
டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா இருக்காங்க, பேய் பிடிச்ச மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரினா நீங்க சைக்கியாட்ரிஸ்ட போய் பாருங்க. அவங்க மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல காஞ்சிபுரத்துல சைக்கியாட்ரி ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது. தேவைன்னா அங்க கூட கொண்டு போலாம் நீங்க. இல்ல இங்க வந்துட்டு அண்ணா நகர்ல ஸ்கார் சிசோப்ரீனியா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அங்க மென்டல் ஹெல்த் இல்னஸ் எல்லாம் பாக்குறாங்க. 300 ரூபாய் தான் வாங்குவாங்க ஃபீஸ் எல்லாம். நீங்க அதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ரெகுலரா ப்ராப்பரா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸ்கார்ஃப்னு அண்ணா நகர்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க யாரையாவது பாக்குறீங்க, தன்னைத்தானே பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு இந்த மாதிரி பண்றாங்க, கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. சோ இந்த மாதிரி இத வந்து ஏன்னா இந்த அதாவது நோய் வாய்ப்படுறோம்னு சொன்னா இப்போ நம்ம உடம்பு கூட நோய் வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றது கிடையாது. சோ அதுக்கான பலவிதமான காரணங்கள் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிறைய விதமான மாத்திரைகள் எல்லாம் வந்திருக்கு. சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்றது அட் தி டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல காலமாக நம்மளால சரி பண்ண முடியாத விஷயங்கள் இப்போ வந்து ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். அதனால உங்க குடும்பத்திலயோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இப்ப சென்னையில நீங்க மோஸ்ட்லி சென்னையில இருக்கிறதுனால இந்த ஸ்கார்ஃப்ல கொண்டு போங்க. அங்க வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் இது கொடுக்குறாங்க. அண்ணா நகர்ல இருக்கு. சிசோஃப்ரினியா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இந்தியா லிமிடெட்னு கூகுள்ல கூட நீங்க பார்க்கலாம். தேவைப்பட்டா நானும் உங்களுக்கு நம்பர் தரேன். ஸோ பியர் ஜேனட் அதான் சொன்னாரு, டிசோசியேஷன். நம்மளுடைய மனம் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து 2 ஃபோல்டர் இருக்கு. ஒரு ஃபோல்டர்ல மூவிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு ஃபோல்டர்ல பாட்டு வச்சிருக்கீங்க. சோ தேவைப்பட்டா மூவி பார்க்கணும்னா அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி பார்ப்பீங்க. தேவைப்பட்டா இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி பாட்டு கேட்பீங்க. சோ பாட்டு கேட்கும்போது மூவி பாக்குறது இல்ல, மூவி பார்க்கும்போது பாட்டு கேட்கறது இல்ல. இதே மாதிரிதான் சில பேர் இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. அப்ப என்னாச்சுன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது அவங்க வீட்டுல இருக்கிறவங்கல இருந்து தனியா அவங்கள வந்து ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கணும், தனியா தங்க வைக்க வேண்டி இருந்தது. ஆனா இப்ப இந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது. அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸே டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் தனிமைப்படுத்தப்படுறாங்க. சோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி தனிமைப்படுத்தக்கூடாது. அவங்கள வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணலாம், மருந்து இருக்கு, அப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போ வீட்டுல இருந்தே மேனேஜ் பண்ற அளவுக்கு சயின்டிபிக் கம்யூனிட்டி, சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்குது இப்போ. சோ அதுதான் இந்த பியர் ஜேனட் டிசோசியேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஜோசப் பிராயன். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பிரான்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி 2 பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்பதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எல்லாம் வராங்க. அப்பதான் அவங்க எல்லாம் புதுசா சைக்கியாட்ரி எல்லாம் படிச்சுட்டு புதுசா சைக்கோ அனாலிசிஸ், கவுன்சிலிங் இதெல்லாம் மாதிரி எல்லாம் புது புது தியரிஸ் கொண்டு வரும்போது, ஆனா அவங்க வந்து இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தெரப்பி பண்ற இடத்துலதான் போய் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், இன்டர்ன், ஆஸ் அ ஸ்காலர் இந்த மாதிரி போய் அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணும்போது தான் கத்துக்கிட்டாங்க. ஓகே இந்த மாதிரி டிசீஸ் வரும்போது என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்னா என்ன, சைக்கோ அனாலிசிஸ்னா என்ன. சோ அப்ப என்ன பண்ணாருன்னா ஜோசப் ராயர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரவங்கள அவங்களும் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அவங்க மனசுல நடந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதனால பல நோய்கள் குணமாயிட்டு இருந்தது. சோ அதை பார்த்துட்டு தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட், அவரோட அந்த என்ன சொல்றது கிளாஸ்மேட் மாதிரி. சோ அவர் பார்த்துட்டு இந்த கத்தார்சிஸ் வந்து ஹிப்னோதெரபி மூலமா ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படின்னு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து எந்த ஒரு இப்ப இந்தியால கூட நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு போறாங்க. அப்புறம் அங்க வந்து என்ன பண்றாங்க, அதை ஒரு பேட்டன் பண்ணிடுறாங்க, அத என்னது காப்பிரைட் பண்ணிடுறாங்க, அப்புறம் நல்ல நல்ல இதுவா விற்கிறாங்க. சோ அதே மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன பண்ணாரு, இந்த ஹிப்னோதெரபிங்கிற பேர் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால அவர் ஒரு புதுசா ஒரு பேர் கொடுத்தாரு, சைக்கோ அனாலிசிஸ் சொல்லிட்டு அவர் ஒரு காப்பிரைட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, பேட்டன்ட் டெவலப் பண்ணிட்டாரு. சோ ஆல்மோஸ்ட் ஹிப்னோதெரபி தான் சைக்கோ அனாலிசிஸ் டெக்னிக். ஆனா அவர் ஒரு ஏன்னா பேட்டன்ட் எல்லாம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா
நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிசர்ச்ல வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்ப வந்து நீங்க வந்து புதுசா ஒரு பேட்டன்ட் கிரியேட் பண்ணலாம், ஒரு காப்பிரைட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. சோ சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு புதுசா என்ன இன்வால்வ் பண்ணாருன்னா, கதார்சிஸ் ஜோசப் ப்ராயர் ஹிப்னோதெரபி பண்ணும்போது அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ரீகால் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண வைப்பாங்க. ஆனா சிக்மண்ட் ஃப்ராய்டர் என்ன பண்ணாரு, சரி இவங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணாலே இது பண்ண முடியும். சோ அதனால அப்படி அவர் ஒரு பேட்டன்ட் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பேரும் கொடுத்தாரு, சைக்கோ அனாலிசிஸ். அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட கால் யங் வந்தாரு. அவர் இந்த அன்கான்சியஸ் நம்மளுடைய ஆழ் மனசுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்படி நம்மளுடைய ஆட்டிடியூட் பிஹேவியரை வந்துட்டு பாதிக்குது, இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து நிறைய தியரிஸ் கொண்டு வந்திருந்தாரு. அதுல ஒண்ணுதான் இந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ். அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் என்ன கத்துக்கிட்டாங்களோ அந்த மெமரி வந்து புது ஜெனரேஷன் வந்து அதை வந்து பின்பற்றுவார்கள், அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மெமரிஸ் வந்து நம்ம வந்து அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்டிங்ஸ் கட்டுறாங்க. சோ இப்போ புதுசா வர ஜெனரேஷன் என்ன பண்ணா அதை விட மாடர்னா தான் பண்ணுவாங்களே தவிர அதை விட பின்தங்குற நிலையில போக மாட்டாங்க. சோ என்ன பண்றோமோ அந்த பழைய மெமரியை யூஸ் பண்ணி பழைய இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் டெவலப்மெண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. சோ அதுதான் கலெக்டிவ் அன்கான்சியஸ்ன்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் பாஸ்ட் மெமரியை வந்து கண்டினியூ பண்ணுது, அந்த மெமரியை வந்து ரீகால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க, அதுதான் கலெக்டிவ் அன்கான்சியஸ்னு அவர் சொன்னாரு. அப்புறம் வந்து மில்டன் எரிக்சன், இவரோட கதையை நீங்க ஆச்சரியமா படுவீங்க. டாக்டர் மில்டன் எரிக்சன் வந்து சின்ன வயசுல போலியோல பாதிக்கப்பட்டுட்டு டாக்டர் சொன்னாங்க இவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு. ஹிப்னோதெரபில இந்த மாதிரி நிறைய கேசஸ் நீங்க பார்க்கலாம். அதாவது மருத்துவத்தினால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் அந்த காலத்துல, அப்போ வந்துட்டு இந்த ஹிப்னோதெரபினால நிறைய பேர் வந்து அந்த தன்னுடைய ஊனத்தை எதிர்கொண்டு வாழ்க்கையில பல பல சாதனைகளை உருவாக்கி செஞ்சு போயிடுவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அவர் வந்துட்டு தன்னுடைய மன வலிமையினால இந்த அதாவது தன்னுடைய அதாவது இறந்து போவாங்கன்னு சொன்ன நிலையில கூட என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே, இறந்து போயிடுவாங்கன்னு சொன்ன நிலையில கூட அவரு வந்துட்டு என்ன பண்ணாரு, தன்னுடைய விடாமுயற்சினால, டிட்டர்மினேஷனால, கான்பிடன்ஸ்னால, செல்ஃப் கான்பிடன்ஸ்னால அவர் என்ன பண்ணாரு, வாழ்க்கையில ஒரு பெரிய டாக்டர், Okay. Can you hear me now? இப்போ கேக்குதா உங்களுக்கு? நாட் கிளியர். ஓகே, சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்போ இப்போ எப்படி இருக்கு? இஸ் இட் ஓகே நவ? கிளியர். ஓகே, ஃபைன். சரி. சோ இப்போ நான் திரும்ப ஷேர் பண்றேன். இஸ் இட் ஓகே நவ? கேக்குதுல்ல? ஃபைன். சோ இதுல வந்து மெயினா வந்து இதுல வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பத்தி படிக்கிறோம்.
நம்ம கான்சியஸா இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்டேட் என்ன, தூங்கும்போது என்னோட ஸ்டேஜஸ் என்ன, டீப் ஸ்லீப்ல என்ன நடக்குது, சைலன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு இருக்கு. இதை நம்ம போக போக பார்ப்போம். இப்போ ஹூ ஆம் ஐ? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சிங்கமும் இருக்கு, குழந்தையும் இருக்கு. இப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கிறோமா, டென்ஷனா இருக்கிறோமா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறோமா? இதுக்கு நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ. ஓகே, ஸோ முடிஞ்சா வந்துட்டு நீங்க உங்க ஸ்கிரீனை கொஞ்ச நேரம் ஆன் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க எல்லாம் கூட இதை பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். ஸோ முடிஞ்சவங்க வந்து உங்க ஸ்கிரீனை ஆன் பண்ணலாம். அந்த மாதிரி ஆன் பண்றீங்களா ஸ்கிரீனை? ஓகே, ஸோ இப்போ இதுல என்னன்னா நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லுவேன். அதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ரெண்டு நிலையில வந்து நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு தெரிய வரும். இப்போ இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இடத்த பார்க்கலாம். அதாவது உங்க வீட்டுல செவர் இருந்தா பார்க்கலாம், ஸ்கிரீன் இருந்தா பார்க்கலாம், இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்த வந்துட்டு நீங்க சும்மா பாருங்க. இப்ப இங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க நடந்து முடிந்த விஷயங்களை பத்தி கவலைப்படாம, நடக்க போகின்ற விஷயத்த பத்தி திங்க் பண்ணாம நீங்க ஒரு இடத்த மட்டும் பாக்குறீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது, அதாவது நீங்க உங்க முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை வந்து சும்மா பாக்குறீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்ல சொன்னோம்னா, பாஸ்ட் கவலை, நடந்து முடிந்த விஷயத்தை பத்தி கவலைப்படும்போ டிப்ரெஷன், சேட்னஸ், வரிஸ், நடக்க போகின்ற விஷயத்தை பத்தி கவலைப்படும்போது ஆங்ஸைட்டிஸ். இப்போ இந்த ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து ஒரு இடத்துல உங்க கவனத்தை கொண்டு வரீங்க. இதுல எத்தனை பேரால முடியுதுன்னு இப்போதைக்கு உங்களால முடியுதா? ஒரு இடத்துல பார்க்கும்போ மனதுல இருக்கிற, அதாவது நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்த பார்க்கும்போ நடந்து முடிந்த விஷயத்த பத்தி நினைவில்லாமல், நடக்க போகின்ற விஷயத்த பத்தியும் திங்க் பண்ணாம, என்னால ஒரு இடத்த என்னால பார்க்க முடியுது, இல்ல முடியல. இத வந்து நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, முடியுதா முடியலையான்னு. ஓகே, ஆனா நீங்க அந்த உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இடத்த பார்க்கும்போது சிங்கம் இருக்கு, சிங்கத்தோட அந்த முகத்தை இப்படி பாக்குறீங்க. அங்க என்ன, முகத்துல பல்லு இருக்கு, வாயில் இருக்கு, கண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஃபேஸ மட்டும் இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்களுடைய நேற்றைய பற்றிய எண்ணங்களும் இல்ல, நாளை பற்றிய எண்ணங்களும் இல்லை. நீங்க வெறும் அந்த சிங்கத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப கூடவே நான் இப்போ 1 2 இந்த மாதிரி ஒரு சத்தம், ரெண்டு சத்தம், இந்த ரெண்டு சப்தங்களின் இடையில வந்துட்டு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். 1 2 நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, ரெண்டு சப்தங்களின் இடையில என்ன இருக்கு? யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். ஓகே, ஏர் இருக்கு, அப்புறம் சைலன்ஸ் இருக்கு. ஓகே, குட், ஃபைன். சோ இந்த காம்னஸ், சைலன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? அதாவது ஒரு இடத்த பார்த்துட்டு ஏதாவது இரண்டு சப்தங்களின் இடையில் இருக்கும் அந்த அமைதியை வந்து நீங்க உணரணும். இது வந்து எத்தனை பேரை இந்த அமைதியை உணர முடிஞ்சது? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் ஆர் நோ?
அதாவது இந்த சிங்கத்தை நீங்க பாத்துக்கிட்டே, இல்ல உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை பாத்துக்கிட்டே, சப்தங்களின் இடையில் இருக்கும் அமைதியை என்னால் உணர முடிகின்றது. சரி, சில பேரால முடியலங்கிறவங்க நோ சொல்லுங்க. முடியும்னு சொல்றவங்க எஸ் சொல்லுங்க. சரி, யார் முடியலன்னு சொல்றாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமா அந்த சிங்கத்தை உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை பாருங்க. பார்த்துட்டு என்னுடைய இந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, ஃபிங்கர் சவுண்ட் 1 2. இந்த சப்தங்களின் இடையில் இருக்கும் அந்த அமைதியின் மீது உங்க கவனத்தை செலுத்துங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஒரு இடத்துல பார்க்கணும். அப்போ உங்களுடைய பழைய நடந்து முடிந்த விஷயங்கள், நடக்க போகின்ற விஷயங்கள்ல இருந்து கவனம் அகற்றி ஒரு இடத்துல உங்க கவனத்தை கொண்டு வருகிறீர்கள். 2வது ஸ்டெப் என்ன? அந்த கவனத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும், சப்தங்களின் இடையில் இருக்கும் அமைதியின் மீது உங்க கவனத்தை திசை திருப்ப வேண்டும். சரி, சில பேருக்கு இதுவும் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நான் இப்ப 3வது சொல்ல போறேன், அது பாருங்க. அதாவது ஒரு இடத்துல பாக்குறீங்க, அமைதியா அனுபவம் செய்றீங்க. 3வது என்ன பண்ணணும்னா, இப்ப எல்லாரும் கொஞ்சமா ஒரு புன்முறுவல் செய்யுங்க. கொஞ்சம் சிரிங்க பாப்போம். அந்த குழந்தை சிரிக்கிறத பாருங்க. அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க. சோ சிரிக்கும்போது கூட பாருங்க, உங்களுடைய கவனம் அந்த சிரிப்புல இருக்கணும். அப்ப என்ன ஆகுது? கடந்த விஷயங்களை பத்தி நினைவும் கிடையாது, நடக்க போகின்ற விஷயத்த பத்தி கவலையும் இல்ல, அமைதியும் இருக்கு, கூடவே மகிழ்ச்சியும் இருக்கு. சரியா? இப்ப இது ஒரு 2 மினிட்ஸ். இது எத்தனை பேரால பண்ண முடியும், எத்தனை பேரால பண்ண முடியல, அது எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எஸ் ஆர் நோ. அதாவது ஒரு இடத்துல பார்த்துட்டு என்னால சிரிக்க முடியுது, அந்த குழந்தை சிரிக்கிறத பாருங்க, என்னால அந்த மாதிரி சிரிக்க முடியுது. நிறைய பேரால இது பண்ண முடியுது. இப்ப இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க செய்யறது, இப்ப இந்த ஒரு விஷயம் இருக்க, இந்த ஒரு சின்ன விஷயத்தினால உங்க உடம்புல பலவிதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது. நீங்க அமைதியாவும் இருக்கிறீங்க, செய்றீங்க, மகிழ்ச்சியாவும் இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க உடம்புல, பிரெயின்ல பல விதமான ஹார்மோன்ஸ், நல்ல நல்ல ஹார்மோன்ஸ், எக்ஸாம்பிள் டோபமைன், செரோட்டினின், ஆக்சிடோசின், இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேட்டிக்கா இந்த உங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சி அடையுது. நீங்க இந்த சைக்காட்ரிக் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்கல்ல, அவங்களுக்கு மருந்து கொடுக்கும்போ இப்ப நீங்க சிரிக்கும்போது ஏற்படுகின்ற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஹார்மோன் வரவே மாட்டேங்குதுன்னா மருந்து கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு பிரேக்கிங்கா, ஏன்னா இங்க சிக்னல் சாயங்காலம் ஆனா சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். இப்ப கேக்குதா? Is it clear? Is it okay? My voice still breaking? It is okay. Fine. So, அதாவது இன்னும் சொல்ல போனா, நம்ம எப்போது மகிழ்ச்சியா இருப்போமோ, ஓகே, ஏதாச்சும் சொல்லுங்க, பிரேக் ஆகுது. நான் மெதுவா சொல்றேன், அப்போ வந்து உங்களுக்கு கிளியரா கேட்கும், பிரேக் ஆகாம. இந்த எக்ஸசைஸ் நம்மளுடைய கவனம் ஒரு பக்கம் கொண்டு வந்து
அந்த அமைதியை அனுபவம் செய்து கூடவே அந்த மகிழ்ச்சியை அனுபவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே பலவிதமான நல்ல நல்ல ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் ஏற்படும். அதனால நம்மளுடைய மனமும் உடலும் புத்துணர்ச்சி அடையும். ஈஸியா செய்ய முடியுது அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எஸ் ஆர் நோ? கேட்கலையா? மெசேஜ் வரல. வாய்ஸ் நாட் ஆடிபிள்.
இப்ப கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? எஸ் சார், இப்போ ஆடிபிள். ஓகே. ஸோ அந்த ப்ராக்டிஸ் ஏன் பண்ண சொன்னேன்னா, நிறைய பேரால முடியுது, நிறைய பேரால உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு மனநோய்கள் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஹிப்னோதெரபி எங்க யூஸ் பண்ண போறோம்னா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண கிளியரா தெரியுதா உங்களுக்கு? ஓகே. அதாவது நிறைய பேரால மனச வந்து ஒரு இடத்துல வந்து அமைதியா வைக்க முடிகிறது இல்ல. என்னோட வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? ஓகே, ஃபைன். மனச வந்து அமைதியா வைக்க முடிகிறது இல்ல. சும்மா இருக்கும்போது என்ன ஆகுது, நடந்து முடிந்த விஷயங்களை பத்தி திரும்ப திரும்ப எண்ணங்கள், நடக்க போகின்றத பத்தி நிறைய எண்ணங்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஓசிடி, சைக்காசிஸ், இந்த மாதிரி பலவிதமான, அதாவது எண்ணங்கள் என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது அப்படின்ற நேரத்துல தான் மனநோய்கள் ஏற்படுகின்றது. சோ இப்போ வந்து எத்தனை பேரால அமைதியா இருக்க முடிஞ்சதோ, மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய முடிஞ்சதோ, நான் சொல்றேன் உங்களுக்கு மனநோயே கிடையாது. ஏன்னா உங்களுடைய மனம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. சரி, அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் மனநோய் இருக்குன்னு சொன்னேன்னா நான் சொல்லல. சரியா? நீங்களா கன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரால அமைதியா மனதை வைத்துக் கொள்ள முடியவில்லை, நடந்து முடிந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு, நினைச்சுக்கிட்டே இருக்கோம், நடக்க போகின்ற விஷயத்த பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த மாதிரி பட்சத்துலதான் ஹிப்னோதெரபி யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி இல்ல அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோ, ஐயோ என்ன ஆகுமோ, என்ன பண்றது? சோ இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மள வந்து அமைதிய அனுபவம் செய்ய விடுறது இல்ல. இதே கவலைகள் கூட கூட தான் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் நான் முதல்ல சொன்ன டிசீசஸ். பிசிக்கல் இல்னஸா இருந்தாலும் சரி, டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், கேன்சர், இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், அதே மாதிரி மனநோய்கள், பலவிதமான மனநோய்கள். சோ இது எல்லாத்துக்கும் காரணம், நான் இப்ப கூட சொல்றேன், காரணம் பல விதங்கள் இருக்கு. ஆனா நம்ம இப்ப பேசுறது வந்து சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு, பயாலஜிக்கல் ரீசன் இருக்கு, சோசியல் ரீசன் இருக்கு மெயினா. ஆனா நம்ம இப்ப பேசுறது சைக்காலஜிக்கல் ரீசன் மட்டும். பயாலஜிக்கல் ரீசனுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட், மருந்து சாப்பிடணும். சோசியல் ரீசனா இருந்தா சிச்சுவேஷனை சரி பண்ணணும். பலவிதமான வேலைகள் இருக்கு. நம்ம இப்ப பேசுறது வந்து ஹிப்னோதெரபி எங்க யூஸ் பண்ண போறோம், இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எங்க இருக்குது, அதை பத்தி நம்ம பேசுறோம். சோ மனசுல வந்து நடந்து முடிந்த விஷயங்கள், நடக்க போகின்ற விஷயங்கள், ஸ்ட்ரெஸ், லாங் டேர்ம், அடிக்கடி அதை பத்தியே கவலை, நாள் முழுக்க, வாரந்தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் இதே கவலையா இருக்கும். என்ன ஆகுது, அது வந்து நோயா உருவெடுக்கு. இந்த மாதிரி திங்கிங் கூட போக போக என்ன ஆகுது, பிசிக்கல் டிசார்டரா மாறிடுது. சோ இந்த மாதிரி மன பிரச்சனைகளை நம்ம சுலபமா இந்த ஹிப்னோதெரபி மூலமாக சரி பண்ணலாம். சோ நம்ம வந்துட்டு, அதாவது எப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல அமைதியா உங்களால பார்க்க முடியுது, மனசுல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியுது, மகிழ்ச்சியை நினைச்ச நேரத்துல, அதாவது சரி நாளைக்கு அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அங்க எங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுனா ஓகே, அதுக்கும் டெக்னிக்ஸ் இருக்கு, நம்ம போக போக அதையும் கத்துக்கலாம். அட்லீஸ்ட் இப்போதைக்கு நினைச்ச மாத்திரத்துல என்னால என் மனதை அமைதி பண்ண முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா 100% உங்களுக்கு எந்த வித மனநோயும் கிடையாது. ஓகே. சோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி முடியலையோ, நான் மனநோயின்னு சொல்லல, ஓகே, அவங்களையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணும் பொழுது, ஆஸ் அ கவுன்சிலர் நீங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறீங்க.
அந்த பிரச்சனை ஓகே, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, வீட்டுல பிரச்சனை இருக்கு. ஆனா அதை பத்தி கவலைப்படுறது நாள் முழுக்க கவலைப்படாம அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஓகே நான் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, நான் வந்து இன்னைக்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அதை பத்தி நான் திங்க் பண்ணுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த சொல்யூஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய நடவடிக்கைகளை நான் மாற்றி அமைத்துக் கொள்வேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு இருக்கும்போ நீங்க அதை பத்தி கண்டினியூஸா திங்க் பண்ணிட்டே இருக்க மாட்டீங்க. அப்ப என்ன ஆகும், என்னால அமைதியா இருக்க முடியும், மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய முடியும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வருதுன்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டென்ஷனா கோவப்படுறது, டென்ஷனா இருக்கிறது, கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, கில்ட்டி ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், என்ன ஆகுது, அது வேற விதமான ஹார்மோன்ஸ், அட்ரினலின் இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல ஃபைட் அண்ட் ஃபிளைட் சிஸ்டம் ஆக்டிவேட்டா இருக்கு. எமர்ஜென்சி மோடு, ஐயோ வார் வருதுன்னா என்ன ஆகுது, எமர்ஜென்சி, அதாவது பால் கிடைக்காது, கடைங்க அடைச்சிரும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல வார் எமர்ஜென்சி கண்டிஷன்ல. அந்த மாதிரி நம்ம பாடியும் ஃபைட் அண்ட் ஃபிளைட் கண்டிஷன், டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல நம்ம தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஜீரணிக்காது, ப்ராப்பரா ஜீரணம் நடக்காது, ப்ராப்பரா பிளட் சர்க்குலேஷன் நடக்காது, ப்ராப்பரா ஹார்ட் பீட்டிங் இருக்காது, நம்மளுடைய பல்ஸ் ரேட்ல வேரியேஷன்ஸ் வரும், நம்மளுடைய பாடியில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன்ல ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பலவிதமான நோய்களுக்கு நம்ம நம்ம என்ன சொல்றது, நம்ம வந்து அந்த நோய்களுக்கு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கின்றோம். சோ என்ன ஆகுதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிராட்டிடியூட், லவ், ட்ரஸ்ட், ஃபுல்ஃபில்மெண்ட், கோஆபரேஷன், ஹார்மனி, இந்த மாதிரி யூனிவர்சல் ஹியூமன் கான்சியஸ்னஸ். அதாவது எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை சிரிக்குது, அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல நீ சிரின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுடைய இயற்கையான குணங்கள் இதெல்லாம், இந்த அன்பா இருக்கிறது, ட்ரஸ்டா இருக்கிறது, நம்பிக்கை வைக்கிறது, ஃபுல்ஃபில்மெண்ட், கண்டென்ட்மெண்ட், ரெஸ்பெக்ட், ஹார்மனி, கோஆபரேஷன், இதெல்லாம் நம்மளுடைய நேச்சுரல் குணங்கள், வேல்யூஸ், வர்ச்சுஸ். சோ இதெல்லாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றோமோ வாழ்க்கையில வந்துட்டு உடல்நல கோளாறு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா எங்க நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணல, கிராட்டிடியூட் யூஸ் பண்ணல, அன்பு யூஸ் பண்ணல, ரெஸ்பெக்ட் யூஸ் பண்ணல, ட்ரஸ்ட் யூஸ் பண்ணல, அங்க என்ன ஆகுது, பயம் ஏற்படுது, ஃபியர் ஏற்படுது, டென்ஷன் ஏற்படுது, கோவம் ஏற்படுது, கிரட்ஜ், ஜெலசி, இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவ் இமோஷன்ஸ் அனுபவம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அதை பத்தி பேர் சொல்லும் போது நம்ம முகம் எல்லாம் அந்த மாதிரி மாறிடுது, பாத்திருக்கீங்களா? ஓகே, ஏன்னா நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட பாடியில பலவிதமான ரியாக்ஷன்ஸ் கொண்டு வருது. இதுக்கு வந்து நீங்க சைக்காலஜில கவுன்சிலிங் தியரி ஆஃப் இமோஷன்ஸ் படிப்பீங்க. அதாவது நீங்க நினைக்கிறதுனால கோவம் வருதா, கோவப்படுறதுனால நினைக்கிறீங்களா, உடம்ப இப்படி சுளிக்கிறதுனால கோவம் வருதா, இல்ல கோவப்படுறதுனால உடம்பு முகத்தை சுளிக்கிறீங்களா, இதெல்லாம் படிப்பீங்க தியரிஸ்ல. ஓகே, சோ இந்த மாதிரி யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ் வந்து நம்மளால அனுபவம் பண்ண முடியாத பட்சத்துல கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன் என்னால அன்பா இருக்க முடியல, ஏன் என்னால அமைதியா இருக்க முடியல, ஏன் நான் எப்போதும் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், ஏன் என்னால அடுத்தவங்களை நம்ப முடியல, ஏன் என்னையே நம்ப முடியல, ஏன் என்னால அடுத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியறது இல்ல, என்னால அடுத்தவங்கள சேர்ந்து கோஆபரேஷனோட படிக்க முடியறது இல்ல, ஏன் என்னால மெமரைஸ் பண்ண முடியல, ஏன் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஏற்படல எனக்கு, ஏன் என்னால சில விஷயங்கள், சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் என்னால செய்ய முடியறது இல்ல. ஏன்னா அங்க வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது, சில கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ அங்க வந்துட்டு இந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கவுன்சிலிங்ல ஹிப்னோதெரப்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, கவுன்சிலிங் வந்துட்டு நம்மளுடைய என்ன சொல்றது, ரோட்ல போற காரு, பஸ்ன்னு சொன்னோம்னா, இந்த ஹிப்னோதெரப்பிங்கிறது நான் ஃபிளைட்ன்னு சொல்லுவேன், ராக்கெட்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து உங்க இதுல வந்து கிரியேட் பண்ணும், உங்களுடைய கவுன்சிலிங் மெத்தட்ஸ்ல, பிஹேவியர்ல, இந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சயின்ஸ் சைக்காலஜி என்ன சொல்லுது, there are 2 types of happiness, hedonic happiness, eudaimonic happiness. யாராவது சொல்றீங்களா இந்த 2 விதமான ஹாப்பினஸ் என்ன, சந்தோஷம் என்னன்னு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 2 விதமான சந்தோஷங்கள் என்னன்னு. social well-being, excitement. ஓகே, வேற
ஈகர்னஸ், அப்புறம் கான்சியஸ்னஸ், ஹெல்பிங் சென்ஸ். அதாவது ஒரு விதமான ஹாப்பினஸ் என்னன்னா நம்மளுடைய 5 புலன்கள் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற ஹாப்பினஸ். நல்லா இன்னைக்கு சாப்பிட்டோமா ரொம்ப திருப்தியா இருந்தது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல படம் பார்த்தோமா, சினிமா போனோமா, பீச் போனோமா, நல்லா இருந்தது. சோ அது வந்து ஹிடோனிக் பிளஷர். அடுத்தது வந்துட்டு யுடோமேனிக். என்னன்னா எனக்கு திருப்தியா இருந்தது, நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அடுத்தவங்களை சிரிக்க வச்சேன், சந்தோஷமா இருந்தேன், சோ அதுல ஒரு திருப்தி. அடுத்தவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அதுல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ ஒரு திருப்தி வந்து நமக்கு உள்ள ஏற்படுறது ஒரு கண்டென்ட்மெண்ட், அது வந்து யுடோமெனிக்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மெச்சூர் ஆயிட்டே போறோம் அப்படிங்கறதப்போ வந்து இந்த யுடோமெனிக் ஹாப்பினஸ்ல நம்மளுடைய கவனம் அதிகமா இருக்கும். ஓகே, சோ இந்த ஹிப்னோதெரப்பி, கவுன்சிலிங் எல்லாம் என்ன பண்ணுது, நம்மளுடைய அந்த யுடோமெனிக், அதாவது நம்மளுடைய திருப்தி, கண்டென்ட்மெண்ட், அந்த யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸை பத்தி பேசணும்ல, அதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுதான் யுடோமெனிக்ங்கிறது. சோ அங்க வந்து அந்த மாதிரி வேல்யூஸ நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அதிகமா அனுபவம் பண்றது, அது வந்து கவுன்சிலிங் மூலமா ஏற்படுது, இந்த ஹிப்னோதெரப்பி மூலமாக ஏற்படுது. சோ இங்க வந்து நம்ம முடிவு எடுக்கணும். இப்ப நம்ம ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, என்ன நடக்குது நமக்குள்ள, இப்போ நான் யாரு, எனக்குள்ள என்ன இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கா, மகிழ்ச்சி அதிகமா இருக்கா, ஆனந்தம் அதிகமா இருக்கா? இப்போ லேட்டஸ்டா ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் வந்து அந்த நிதானமாக, மகிழ்ச்சியாக, அன்பாக இருக்கின்றார்களோ அப்போ அவங்க பிரெயின்ல ஏற்படுகின்ற அந்த ஹார்மோனுக்கு ஆனந்தமைடுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனந்தமா இருக்கிறாங்க. சோ நம்மளுடைய தமிழ் வார்த்தையை வந்து அத சான்ஸ்கிரிட் சொல்றீங்க, ஹிந்தி இல்ல தமிழ் கூட சொல்லலாம். இந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தையை வந்துட்டு மனிதர்கள் அதாவது இப்ப நீங்க நான் சொன்னேன்ல, நம்ம திரும்ப பிராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு 2 நிமிஷம் ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியை, ஒரு புன்முறுவலை கொஞ்சம் அனுபவம் பண்ணுங்க. ஒரு இடத்துல பார்க்கும் என்னாவது உங்களுடைய கடந்த கால எண்ணங்களும் நடக்க போகின்ற எண்ணங்கள்ல இருந்து மனம் விடுபட்டு எனக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் மீது என்னுடைய கவனத்தை நான் கொண்டு வருகின்றேன். அப்போ அந்த ஒரு புன்முறுவல், மகிழ்ச்சி, அமைதியை நான் அனுபவம் செய்கின்றேன் எனக்குள்ளே. அப்ப என்ன ஆகுதுன்னா பிரெயின்ல ஆனந்தமைடுங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குதுன்னு இப்போ ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நான் யார், நான்னா என்னுடைய கான்சியஸ்னஸ், என்னுடைய கவனம் எங்க இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாட்ஸ்ல இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கேனா, இத பொறுத்து நான் ஹெல்த்தியா இருக்கேனா, எனக்கு இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு நோய் வருமா, எவ்வளவு நோய் வரும், அதை முடிவு செய்யறது இந்த விஷயம்தான். சோ நம்மள பல பேருக்கு அந்த மகிழ்ச்சியை என்னால அனுபவம் செய்ய முடியலையா, சோ அங்க வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இப்ப இதுவே பயாலஜிக்கல் காஸ், சோசியல் காஸா இருந்தா நம்ம மருந்து சாப்பிட வேண்டி இருக்கும். ஓகே, எங்க கவுன்சிலிங் வேலை செய்யலையோ அங்க மருந்து வேலை செய்யும். இன்னும் பல டெக்னிக்ஸ் இருக்கு. சோ அதுதான் நான் யார், என்னுடைய கான்சியஸ்னஸ் என்ன, நான் மகிழ்ச்சியா இருக்கேனா, டென்ஷனா இருக்கேனா, என்னோட பர்சனாலிட்டி இது. So hypnotherapy என்ன பண்றோம், to wake us up from obsession of thoughts, stops you from being lost in past memories, makes you alert from remaining like an AI, helps re-emerge the universal human values. ஈவன் இப்ப எல்லாம் ஏஐ பாத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் செய்யுது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கம்ப்யூட்டருக்கு என்ன வித்தியாசம், கம்ப்யூட்டர் ஈவன் இமோஷன் சிரிக்க கூட செய்யுது. சோ நீங்க சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கும் ஒரு ஏஐ ரோபோக்கும் என்ன வித்தியாசம், ஏதாவது வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம் சாட் பாக்ஸ்ல. ஃபீலிங்ஸ், இப்பெல்லாம் ஃபீலிங்ஸ் கூட பண்ணுது, ரோபோக்க சிரிக்க வைக்கிறாங்க, உங்களை பார்த்து சிரிக்குது, அதுவா சிரிக்குது.
emotions, emotional. Okay. Human filled with emotions, common sense. Common sense ரொம்ப முக்கியமானது. Okay. So fine. So முக்கியமா என்னன்னா கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான் இருக்கும் பல நேரத்துல. ஆட்டோமேட்டிக்கா காலைல எழுந்தோமா, போனோமா, வேலை செஞ்சோமா, வந்தோமா, படுத்தோமா, தூங்கினோமா, அப்புறம் திரும்பவும் அதேதான். ஆனா நான் செய்கிற வேலையில நிதானம் இருக்கா? கவனமா செய்கின்றேனா? எது தவறு எது சரிங்கிறத நான் ஒவ்வொரு நொடியும் முடிவெடுக்கின்றேனா? நான் சாப்பிடும்பொழுது எவ்வளவு என்னால சாப்பிடணும், எவ்வளவு நான் சாப்பிடணும் அப்படின்னு நான் கவனமா சாப்பிடுறேன்னா? தண்ணி குடிக்கும்போது நான் எவ்வளவு குடிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு கிளாஸ் தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் தூங்கணும், எவ்வளவு தூக்கம் எனக்கு தேவை, எத்தனை மணிக்கு நான் தூங்கணும், எத்தனை மணிக்கு நான் எழுந்திருக்கணும், எவ்வளவு நான் பேசணும், எப்ப நான் பேசக்கூடாது, எப்ப எந்த வேலையை செய்யணும், டைம்க்கு எல்லா வேலையும் செய்யறேனா? சோ இது எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணி என்னுடைய உடலுக்கு, என்னுடைய மனதுக்கு, என்னுடைய திருப்திக்கு, அந்த ஹிடோமெனிக் ஹாப்பினஸ்க்கு, என்னுடைய மனம் மகிழ்ச்சிக்கு, என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அதை நான் சரியாக முடிவெடுத்து செய்கின்றேனா இல்லையா? இதுலதான் கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மனிதனாக நாம் ஒவ்வொரு நொடியும் முடிவெடுக்க வேண்டியிருக்கு, எது சரி எது தவறு அப்படின்னு. சோ அந்த இன்டெலெக்சுவல், அதாவது ஆயுர்வேதத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா, இன்டெலெக்சுவல் எரர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் டிசீஸ். அதாவது புத்தி நாஷ் தான் முக்கிய காரணமா. அதாவது எக்ஸசைஸ் செய்யல, வேலைக்கு வேலை சாப்பிடல, டைம்க்கு தூங்கல, ஏன் பண்ணல? ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியல. அது கவுன்சிலிங்ல நம்ம படிப்போம். ஏன் டைம்க்கு தூங்கணும், ஏன் நைட்டு தூங்கணும், ஏன் பகல் தூங்கக்கூடாது, ஏன் மத்த நேரத்து எவ்வளவு நேரம் தூங்கணும், ஏன் சைக்கிள் என்ன நடக்குது, எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், டயட்டை பத்தியும் நீங்க படிப்பீங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் எது சரி எது தவறுங்கிறத கரெக்டா நம்ம முடிவெடுத்து செய்யும் பொழுது நம்மளுடைய புத்தி கிளியரா இருக்கு. ரைட் இன்ஃபர்மேஷன். கவுன்சிலிங் ஏன் பண்றோம்? இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஹிப்னோதெரப்பி ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டா நம்ம ஃபாஸ்டா எப்படி நம்மளுடைய ரியல் லைஃப்ல கொண்டு வர்றது. சோ அந்த மாதிரி ரைட் இன்ஃபர்மேஷன், ரைட் நாலேஜ் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அது நமக்கு தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணும்போது நம்மளுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. சோ இமோஷனல் ஹீலிங் ஹிப்னோதெரப்பில என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், ரைட் நாலேஜ் நமக்கு கொடுக்குறோம், அதை வந்து ஏற்றுக்கொள்கின்றோம், அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில அதை கொண்டு வருகின்றோம். சோ இமோஷனல் ஹீலிங் ஹிப்னோதெரப்பில என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்னா, அசோசியேஷன்ஸ், நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், அசோசியேஷன் கண்டுபிடிக்கிறோம், அன்கான்சியஸ் டிஸ்டார்ஷன்ஸ் ரிமூவ் பண்றோம், ஜெனரலைஸ் இன்ஃபர்மேஷனை சரி பண்றோம், மைண்ட் ரீடிங் அசம்ஷன்ஸ் ரிமூவ் பண்றோம், தேவையில்லாத இன்டர்பர்சனல் பெர்செப்ஷன்ஸ் வந்து நம்ம மறந்து போன விஷயங்கள், நல்ல விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றோம். டிஃபென்ஸ் மெக்கானிசம், எதை சரியான முறையில வந்து நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ் அதை வந்து சரி பண்றோம். அப்புறம் பொசிஷன் ஆஃப் தாட்ஸ், நினைச்ச நேரத்துல நம்மளுடைய மனதை வந்து விடுபட்டு அந்த மகிழ்ச்சியை நம்மால அனுபவம் செய்கின்ற அந்த முறையை நம்ம கத்துக்கிறோம். சோ இதெல்லாம் சில மெத்தட்ஸ் நம்ம ஹிப்னோதெரப்பில கத்துக்கிறது. So what are the techniques? Relaxation, increased focus, increased suggestibility, identifying the root cause, understanding, hypnodrama, rescript the imagination, visualization. These are the techniques of hypnotherapy. Slowly we learn about it. அப்புறம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபியர், ஃபோபியா, மைக்ரைன், செல்ஃப் எம்பவர்மெண்ட், ஸ்ட்ரெஸ், நியூரோசிஸ், சூசைடல் தாட், சைக்கோசோமேட்டிக் இல்னஸ், பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஸோ நான் சொன்ன அந்த 75 to 90% ஆஃப் காசஸ் ஃபார் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் எல்லாம் இது மூலமா வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த தெரப்பி மூலமாக சரி பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்க வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டர்ல இந்த ஹிப்னோதெரப்பி யூஸ் பண்ணி என்னெல்லாம் டிசீஸால நம்மளால மேனேஜ் பண்ண முடிஞ்சது, எத்தனை கியூர் பண்ண முடிஞ்சது, எத்தனை இம்ப்ரூவ் ஆச்சு, அதோட லிஸ்ட் இது. சோ இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன அந்த டாக்டர் பர்னிம் அந்த சஜஷன் தெரப்பில என்னென்ன குணப்படுத்தினாரு, சோ இது அவரோட லிஸ்ட். அப்புறம் இது வந்து நான் டாக்டர் எஸ்டேல பத்தி சொல்லியிருந்தேன். சோ என்ன மாதிரி இது ஆபரேஷன் எல்லாம் பண்ணாரு, என்ன மாதிரி நோய்கள் குணப்படுத்த முடிஞ்சது, சோ அந்த லிஸ்ட் இது. ஓகே.
ஃபைன். ஸோ இது வந்து என்னோட சில ஆர்டிகல்ஸ் இருக்கு ஆன்லைன்ல. என்னோட பேர் டானா அசீம் டானான்னு போட்ட சில என்னோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது நீங்க வந்து படிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இப்போ ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. இதுக்கு முன்ன இப்போ வந்து செஷன் முடிஞ்சதால நான் ஆரம்பத்துல ஒரு கொஸ்டினர் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணேன். அப்புறம் இப்போ நான் போஸ்ட் பண்றேன். இப்போ என்னன்னா முதல்ல நீங்க ஃபில்அப் பண்ணீங்க, இப்பவும் ஃபில்அப் பண்ணணும். முடிஞ்சா இப்பவும் ஃபில்அப் பண்ணுங்க, இல்ல செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 முறை ஃபில்அப் பண்ணணும் நீங்க. ஓகே? ஏன்னா இது வந்து ரிசர்ச்ல வந்து ஒரு கொஸ்டினர் நீங்க யாருக்கிட்டாவது கொடுத்தீங்கன்னா அது வந்து திரும்பவும் பண்ணும்போது உடனே 2வது முறை பண்ணும்போது நமக்கு தெரியும் ஓகே அவங்க முதல்ல என்ன பண்ணாங்களோ அது கரெக்ட் தான் அப்படின்னு நமக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் வந்து இருக்கும். இன்னொன்னு சில கொஸ்டினர்ஸ் எல்லாம் வேலிடிட்டி பண்றதுக்கு இந்த மாதிரி 2 முறை பண்ண வைப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க இது ஸ்பிரிச்சுவல் ஸ்கேல்னால 2 முறை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, நம்மளுடைய மனம் என்ன மாதிரி நிலையில இருக்கணுங்கிற ஒரு 2 முறை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் ஒரு 2 முறை இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ தட் இந்த ஸ்கேல் வேலிடிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. இட் இஸ் குட் டு திங்க், இஸ் இட் குட் டு திங்க் மோர் அபவுட் ஃபியூச்சர்? மோர்னா அதுக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் என்ன ஆகுறது? அப்புறம் ஓவர்லோட் ஆயிடும். பிரெயினுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, டைம் இருக்கு. ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணலாம், நல்ல விஷயம் தான். எல்லாத்தையும் பத்தி திங்க் பண்ணுங்க, எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே திங்க் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகுறது? சிசோஃப்ரெனிக் ஆனப்போ ஒரு விட பயங்க எண்ணங்கள் தோன்றியதா மறக்கிறது. கொஸ்டின் ஸ்லைட் ரிப்பீட் பண்ணுங்க. கொஸ்டின் ஸ்லைட். ஓகே, நான் வந்து இப்போ இந்த ஷேரிங் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். so that how to do that? Stop share. Fine. கொஸ்டின் ஸ்லைட். கொஸ்டின் இதை சொல்றீங்களா நீங்க? How to forget the schizophrenic thoughts? How can I reduce our laziness with psychotherapy? ஓகே, இங்க வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கூட உங்க ஃபீட்பேக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஒரு ரிவ்யூ இந்த செஷன்னால என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க, இல்ல என்ன யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு அந்த ரிவ்யூ இருக்கும். அது வேணா நீங்க கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதனால உங்களுக்கு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணிடுங்க, சேர்த்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டும் கிடைச்சிடும். ஓகே, இப்போ நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா மைக் ஆன் பண்ணிட்டே கேளுங்க. ஏன்னா அந்த சேட் பாக்ஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல படிக்கிறதுக்கு. அதாவது நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ப்ராப்பர் தெரபிஸ்ட் இருக்காங்க. சிம்பிள் ரிலாக்ஸேஷன் இஸ் ஓகே. ஆனா இருக்கு பெயின் வந்து மேனேஜ் பண்ணலாம் நல்லா. ஈவன் பெயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில பெயின்ஸ் வந்து நம்ம பெயின்னு நினைக்கும் போது அதிகமா பெயினே ஃபீல் பண்றோம். ஆனா நம்ம மைண்டை வந்து டைவர்ட் பண்ண முடியுது, நம்மளால ரிலாக்ஸ் பண்ண முடியுதுன்னா அந்த பெயின் சென்சேஷன் வந்து கம்மியாயிடும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஹிப்னோ தெரப்பில நல்லாவே பண்ணலாம். மெயினா வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிலாக்ஸேஷன். ஹிப்னோ தெரப்பில மெயினா ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பெயின் மேனேஜ்மெண்ட். முடிஞ்சா மைக்
ஆன் பண்ணி பேசுங்க. Let's concentrate on some objects during pain, reduce pain. ஓகே, இந்த கேள்வி நீங்க கேட்டீங்க, இதுக்காக நான் ஒரு சின்ன பதில் சொல்றேன். இப்போ எத்தனை பேரு சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் மனசுல எண்ணம் அதுவா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என்னுடைய மனதுல எண்ணங்கள் அதுவா வருது. எஸ் ஆர் நோ? ஓகே, இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க இல்ல என் மனதுல எண்ணம் அதுவா வர்றது இல்ல, நானா கிரியேட் பண்ற எண்ணத்தை? இது எத்தனை பேர் சொல்றீங்க? எஸ் ஆர் நோ? என்னுடைய மனதுல எண்ணங்களை நான் கிரியேட் பண்றேன். எஸ் ஆர் நோ? எஸ்னா நானே கிரியேட் பண்றேன் எண்ணத்தை, நோனா இல்ல நான் கிரியேட் பண்ணல அதுவா வருது. சரி, உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். இப்ப இந்த பேனா இருக்கு. ஓகே, நீங்க எல்லாரும் ஒரு பேனா எடுத்துக்கோங்க கையில. சோ இந்த பென் இருக்கு. இப்ப தேவைன்னா நான் இந்த பேனா எடுத்துட்டேன், தேவைன்னா இந்த பேனா கீழே வச்சுட்டேன். இப்ப ரெண்டு கையில இருக்கு. இப்ப தேவைன்னா இந்த பேனா என்ன பண்ண இந்த கையில கொண்டு வாங்க. இப்ப தேவைன்னா என்ன பண்றேன், நீங்க இந்த பேனாவை இந்த கைக்கு கொண்டு வாங்க. சோ இங்க ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கும் நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. சோ இது வந்து தானே நடந்ததா இல்ல நீங்க பண்ணீங்களா? அதாவது இந்த செயலை செய்யும் பொழுது வேற ஏதாவது எண்ணம் வந்ததா வரலையா? எஸ் ஆர் நோ? இங்க வைங்க, ஒரு பேனா எடுத்து வைங்க. சோ இப்ப நீங்க பண்ணப்போ இந்த செயலை செய்யும் பொழுது வேற ஏதாவது எண்ணம் வந்ததா வரலையா? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? இப்ப இந்த செயலை செய்யும் பொழுது வேற எண்ணம் வந்ததா? ஒரு பேனா எடுத்து இப்படி வைக்கிறீங்க, நேரா நிக்க வைக்கிறீங்க, இங்கேயும் நேரா நிக்க வைக்கிறீங்க. சோ வேற எண்ணம் வரல, நீங்களா தான் இதை கிரியேட் பண்ணீங்க. சோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க. இன்னொன்னு, இது என்னது? இது பார்த்தோன்னா பெண்ணுன்னு ஞாபகம் வந்தது. சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பெண்ணுன்னு வந்ததா நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்தது. ஓகே, நீங்க படிச்ச ஸ்கூலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ இப்போ ஸ்கூலை நினைச்சு பார்த்தா நீங்க யோசிச்சீங்களா அதுவா வந்ததா? நீங்க யோசிச்சு பாத்தீங்க, அப்படிதானே? ஓகே, சரி, காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? தோசை. நீங்க தானா யோசனை வந்ததா நீங்க யோசிச்சீங்களா இப்போ? சரி, இது என்னது? மொபைல் போனா? இது என்னது? இது இப்ப நான் இதை காமிக்கிறேன், இது பேர் என்னது? இது பேர் மொபைல் போன். சரி, இப்ப நான் திரும்ப கேட்பேன், நீங்க என்ன சொல்லணும்னா இது வந்து மொபைல் போன் இல்ல பேனான்னு சொல்லணும். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இது என்னது? இது என்னது? பென். ஓகே, சோ இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பல எண்ணங்கள் மெமரியில இருக்கிறதுனால இது பார்த்த உடனே மொபைல்னு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். சில எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அந்த ஆட்டோமேட்டிக்கா வர எண்ணங்களும் நீங்க தேவைப்பட்டால் அதை கூட மொபைல கூட பெண்ணுன்னு நீங்க தேவைப்பட்டா சொல்லலாம். சோ அப்படி பார்க்கும் பொழுது எண்ணங்களை நீங்கள் கிரியேட் பண்றீங்களா அதுவா வருதா? சோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், ஸ்கூல்ல நீங்க தான் நினைச்சு பாத்தீங்க, பிரேக்ஃபாஸ்ட் நீங்க தான் யோசிச்சு பாத்தீங்க, தேவைப்பட்டா மொபைல கூட நீங்க பேனான்னு மாத்தி சொல்லலாம். இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது இந்த எண்ணங்களை நீங்க கிரியேட் பண்ணீங்களா இல்ல அதுவா ஏற்படுதா? இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க தான் எண்ணங்களை கிரியேட் பண்றோம், அதுவா வர்றது கிடையாது? ஆமாவா இல்லையா? நம்ம தானே கிரியேட் பண்றோம். ஓகே, இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரிஞ்சதோ, எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ, உங்களுக்கு எந்தவித நோயும் வர சான்ஸ் கிடையாது, எந்தவித மனநோயும் வர சாத்திய கூறுகள் கிடையாது.
ஏன்னா மனநோய்கள், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் யாருக்கு வரும்னா, எண்ணங்கள் என் கண்ட்ரோல்ல கிடையாது, அதுவா தானா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்களுக்கு தான் மனநோய் ஏற்படுறது. அவங்களுக்கு தான் நமக்கு ஹிப்னோதெரப்பி தேவைப்படுது. சில நேரத்துல மருந்து சாப்பிட வேண்டி இருக்கு, சில நேரத்துல பலவிதமான தெரபிஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே, சோ இன்னையிலிருந்து எண்ணங்களை இங்க இருக்கிறவங்க நீங்களா கிரியேட் பண்ணுவீங்களா, அதுவா வருமா? ஆமா, நம்மளே கிரியேட் பண்ணோம்னா உங்க வாழ்க்கையே மாறி போயிடும் இன்னையில இருந்து. சரியா? ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நீங்க முடிவு பண்ணுவீங்க, நான் என்ன நினைக்கணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் இன்னையில இருந்து. சரி, மீதி வந்து நம்ம அடுத்த செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹிப்னோதெரபி ட்ரைனிங் செஷன்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஏதாவது குவரிஸ் இருந்தா நீங்க அனுப்புங்க. சார் உங்க இமெயில் ஐடி. ஓகே, என்னோட இமெயில் ஐடியும் இருக்கு, சாரோட இமெயில் ஐடி. அந்த சைபாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ உங்களுடைய குவரிஸ் எல்லாம் சைபாக்கு அனுப்புங்க. அவங்க வந்து எனக்கு அனுப்புனாங்கன்னா நான் பதில் அனுப்புறேன். ஓகே, இப்போ வந்து டைம் லிமிட்டேஷனால நம்ம அதிகமா ஆன்சர் பண்ண முடியல. சார், now I am giving it to you, over to you, Saipa team. Thanks for the opportunity. Yes, sir. You are most welcome, sir. Yeah, actually, it's a time to wind up this session. So we hope that even we, from our end, we have gathered enough information from sir, and also we are expecting that many students might have got more and more benefit ideas from this session. So you all might be aware that SAIPA IIE has organized 2 programs for 1 year, which is Diploma in Counseling Psychology, and one more thing is Diploma in Nutrition and Dietitian. This is the 2 courses which we are running. So this course belongs to Diploma in Counseling Psychology subject. So I will share you one video so that you can know more about this course. Just 2-3 minutes, you can know what is a Diploma in Counseling Psychology, and what is the duration, and what is the structure, and what are the topics we are going to be covered. So I will play one video, you can hear from that. உங்க வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கணுமா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உங்க வாழ்க்கை இலக்க நீங்க இன்னும் அச்சீவ் பண்ணாமையே இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை இலக்க அச்சீவ் பண்றதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுதா? உங்க வாழ்க்கையில மனக்குழப்பமும் மனப்பதட்டமும் அதிகமா இருந்துகிட்டே இருக்கா? நீங்க ஒரு வாழ்க்கை திறன் பயிற்சியாளராகவோ, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராவோ, இல்ல வெல்னஸ் கோச்சாவோ ஆக விருப்பப்படுறீங்களா? ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சிட்டு எம்எஸ்சி இன் சைக்காலஜியை முடிச்சு ஒரு உளவியல் பயிற்சியாளராகவோ இல்ல ஒரு மனநல ஆலோசகராகவோ நீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காகவே நம்ம சைபா ஐஐ ஒரு கோர்ஸ கொண்டு வந்திருக்காங்க. டிசிபி, டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி கோர்ஸ். இது இவங்களுடைய 9th and 10th பேட்ச் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து NCVRT நியூ டெல்லி சர்டிஃபைட் கோர்ஸ், அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங். இந்த கிளாஸ் முழுக்க லைவ் ஆன்லைன் இன்டராக்டிவ் கிளாஸா இருக்க போது சிறந்த வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்காக இந்த பிராக்டிகல் ட்ரைனிங் செஷனை கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த கிளாஸஸ் வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வாரத்துல 4 நாள் கண்டக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு கிளாஸும் 2 மணி நேரம், அதாவது ஈவினிங்ல 7 PM to 9 PM இந்தியன் டைம் படி எடுக்க போறாங்க. சோ இந்த கோர்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நடத்துறாங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து 10+ சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ண போறீங்க. 50+ டாபிக்ஸ், உங்க வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 50+ டாபிக்ஸ் நீங்க கத்துக்க போறீங்க. இதுல இன்னொரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 days பிராக்டிகல் லைவ் செஷன்ஸ் வந்து சென்னையில கண்டக்ட் பண்றாங்க. இதுல ஃபீல்ட் விசிட்டும் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, இந்தியால எங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல உள்ள நீங்க NRI இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்க 10th படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் இல்ல எனி கிராஜுவேட் இன் எனி ஃபீல்டா இருந்தாலும்
இருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்க லேர்ன் பண்ண முடியும். இது உங்க வாழ்க்கைக்கான கல்வி. சோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுதுன்னா கொடுத்திருக்கிற லிங்க்ல ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணுங்க. கொடுத்திருக்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. Yeah, actually, this is the short intro about this course. இன்னும் மேலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா you can contact Saipa. We have given our numbers in the chat box, as well as if you want to convey something to the expert of today's, to the Asim sir, you can contact to Saipa. You can convey the feedback, as well as the chat boxல ஒரு ரிவ்யூ லிங்க்கும் ப்ளஸ் வந்து அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்போம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இ சர்டிஃபிகேட்கான ஃபார்ம். ஆக்சுவலி இது வந்து நம்ம when we have introduced about this session, நம்ம வந்து இ சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செஷனுக்கான கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு how was this event and how was the program, then upload that screenshot into the Google form, that you will get a certificate in past 1 week குள்ள நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். This is what about the courses as well as about this program. So we hope you all might be benefited from this program, and then thanks for entire participants, because we initiated this program at 8:30 and we end up with a 10 o'clock. Still there was engaged participant till 10 o'clock. So thanks a lot for the participant, and a special thanks to our extreme expert for this session. Thank you, sir, and thanks a lot for this student. If you have any doubts, you can contact to the number which you have provided in the chat box. By tomorrow, actually this course is going to start from 9th of this month. So already students have enrolled. There are enough students to join in this course. We have limited seats. If you want to further join in this session, you can enroll by tomorrow or day after tomorrow. Within a couple of days, you can join, because it is going to start from 9th. Hoping that you will start from the first day of the class. You are not going to miss any of the class. So make sure that you are getting benefited from this course. This course is going to be conducted for entire 1 year. So we hope we'll meet you in the course directly, and hoping that we will meet many more expert like Asim sir. You will going to be get a more expert from this session. So thanks a lot for this for the participant as well as for the expert of the day, Azim Dana sir. Thank you, sir. Most welcome. Thank you, sir. Thank you, team. And thank you all the participants. Most welcome, sir.